வெல்கம் டு விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதே நிறையா பேருக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். அண்ட் கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் எந்த காலேஜில் போய் படிக்கிறது, அங்கே காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த காலேஜ் எங்கே இருக்குது, இது மாதிரி வேரியஸான டவுட்ஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் காலேஜ் சூஸ் பண்ணுற கன்ஃபியூஷன் இருக்கவங்களுக்கு, அதுவும் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரஸ்ட் மூலயமா ஸ்காலர்ஷிப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ரிலேட்டட் எல்லா வகையான ஹெல்ப்பும் பண்ண ரெடியாக இருக்கும். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க. இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ். என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து வெளியே வேறு ஸ்டேட்ஸ்க்கு படிக்க போவாங்க. பட் தமிழ்நாடுலேயே வேரியஸான நிறையா பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாப் 20 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், அண்ணா யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, விஐடி யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அமிர்த விஸ்வா வித்யாபீதம் யூனிவர்சிட்டி, காருண்யா யூனிவர்சிட்டி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, CSIR CECRI, SRM யூனிவர்சிட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பாரத் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சேலம், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இது எல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாப் 20. ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெட்ராஸ், சென்னை. இது 1959 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. லொக்கேஷன் மெட்ராஸ், சென்னை. இங்கே தான் இது இருக்குது. அஃபிலியேட்டட் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், அப்ரூவ்டு பை AICTE. இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு மோர் தென் 10 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், 11 டியூவல் டிகிரி கோர்சஸ், 23 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், 12 MS கோர்ஸ், 16 ரிசர்ச் டிகிரி ப்ரோக்ராம்ஸ், இன்ஜினியரிங், சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம காலேஜ் கேம்பஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IIT மெட்ராஸ் சென்னையில் சர்தார் பட்டேல் ரோடுங்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கேம்பஸ் ஆப்போசிட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டிடியூட் அங்கே தான் பிளேஸ் ஆகிருக்கு. இந்த கேம்பஸ் மோர் தென் 250 hectares ஆஃப் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸில் இது லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா 550 எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. 8000 ஸ்டூடெண்ட்ஸ் பர்சியூ பண்ணிகிட்ருக்காங்க. 1250 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்ஸ் கூட இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரிசர்ச் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி அண்ட் 100 டெக்னிக்கல் லேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே நம்பர் ஆஃப் அகாடமிக் அண்ட் கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் எந்த கோர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் எல்லாமே பெஸ்ட்டான எஜுகேஷன் தான் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய கேம்ப் இன்டர்வியூஸ் வரும். நிறைய டாப் காலேஜ்லேருந்து உங்களுக்கு இங்கே கேம்ப் இன்டர்வியூஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க பெஸ்ட் ஸ்கோரோட அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் கரியரும் பெஸ்ட்டாகவே அமையும்னு நம்மளால் சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ் கூட இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய கிரீவன்ஸ் கிளப் அண்ட் வெல்ஃபேர் செல், கிளப்ஸ், ஆன்டி ட்ரக்ஸ் செல், இது மாதிரி நிறையா காலேஜ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், டெக்னிக்கல், கல்ச்சுரல் அண்ட் செமினார்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேருக்காக அண்ட் நாலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுதான் IIT மெட்ராஸோட டீட்டெயில்ஸ்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இருக்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆகிருக்கு. இது அஃபிலியேட்டட் டு டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் அப்ரூவ்டு பை UGC. இங்கே கேம்பஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேம்பஸ் வந்து 800 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் நேஷ்னல் ஹைவே 67 பிசைட் திருச்சி தஞ்சாவூர் நேஷ்னல் ஹைவே வந்து இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9 பிடெக் ப்ரோக்ராம்ஸ், 1 பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸ், 18 எம்டெக் கோர்சஸ், 3 MSc கோர்சஸ், 18 MS அண்ட் PhD ப்ரோக்ராம்ஸ், MCA அண்ட் MBA கோர்சஸ் இதெல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ். இந்த காலேஜ் வந்து 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வந்து இவங்க பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மூலிமா போனவங்களுக்கு ஹையஸ்ட் டொமஸ்டிக் சேலரி கூட கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் வந்து அவங்க 23 lakhs per year அண்ட் 40 lakhs per year வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம இந்த காலேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கரியரை செட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அது எல்லாமே வந்து பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட கரியர் செட்டில் அப்படிங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 3460 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 370 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், 455 டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஓவரால் இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய லைப்ரரி வந்து இங்கே இருக்குது. 1 lakh ஆஃப் வால்யூம்ஸ் வந்து லைப்ரரியில் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல்னு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு கேம்பஸ்லேயே மெஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நிறைய லெபார்ட்ரிஸ் கூட ஒவ்வொரு ஈச் டிபார்ட்மெண்ட்க்கும் நல்ல டெக்னிக்கல் வைஸ் இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேன்டீன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேங்க், ATM ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கு இவங்க குவார்ட்டர்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் கூட இவங்க காலேஜில் அப்பப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் திருச்சிராப்பள்ளி அந்த காலேஜினுடைய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். இப்போது இந்த காலேஜ் 2007 ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மெலக்கோட்டையூர் இன் காஞ்சிபுரம். அஃபிலியேட்டட் டு MHRD கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அப்ரூவ்டு பை AICTE. இங்கே எது மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 3 undergraduate courses, 3 postgraduate, 5 dual degree courses, 5 doctoral degree programs in science and technology. இவங்க ஃபுல் டைமாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் லேர்னிங் எஜுகேஷன் சிஸ்டம் கூட இந்த காலேஜில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போது கேம்பஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மெலக்கோட்டையூர் ஆஃப் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடில் மிட்வே பிட்வீன் டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் VIT சென்னை கேம்பஸ் தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் வந்து ஓவர் 51 ஏக்கர்ஸ் ஆஃப் வைட் ஏரியா இதுக்கு இவங்க அசசபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது, நல்ல ரெக்கார்ட்ஸும் இருக்குது. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து ட்ராக் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் லேப்ஸ், சயின்ஸ் லேப்ஸ், ரிசர்ச் லேப்ஸ், ஒர்க் ஷாப், லைப்ரரி, நல்ல ஸ்பேஷியஸான செமினார் ஹால் அண்ட் ஆடிட்டோரியம், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட், கேன்டீன் அண்ட் கஃபெட்டேரியாஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து கல்ச்சுரல், சோஷியல், ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி இன் சென்னை. இது வந்து 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் மெட்ராஸ் தான். அஃபிலியேட்டட் டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அப்ரூவ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதாவது UGC. இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், 23 UG கோர்சஸ் அண்ட் 1 dual டிகிரி கோர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது கேம்பஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது 100 hectares இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு நார்த் என் அண்ட் ராஜ்பவன் பை சவுத் என் இதுக்கு நடுவில் தான் இந்த காலேஜ் வந்து பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கேம்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் காலேஜில் கேம்பஸில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்ன, அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் லேப், லெபார்ட்ரிஸ், ஒர்க் ஷாப்ஸ்,
ஹியூஜ் அண்ட் ரிச் லைப்ரரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அரேனா, ஆடிட்டோரியம், செமினார் ஹால்ஸ், கேன்டீன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் இவங்க வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் செமினார்ஸ், கான்ஃபரன்ஸ், கான்வகேஷன் ப்ரோக்ராம்ஸ், டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல், சோஷியல் ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ், இது மாதிரியான வேரியஸான ஆக்டிவிட்டீஸ் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வகையில் நல்ல அட்வான்டேஜாக அமையுது. ப்ளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே கேம்பஸில் ப்ளேஸ்மெண்ட் செல் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக ஈச் இயர் இவங்க ஜாப் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ட்ரைனிங்ஸ் கூட இவங்க கொடுக்குறாங்க ஜாபில் கேம்பஸ் இன்டர்வியூஸில் செலக்ட் ஆகிறதுக்காக. நம்ம செக்டார்ஸில் இப்போது இருக்க நெக்ஸ்ட் காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே உங்களுக்கு 1956 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்ட் பை AICTE. இப்போது காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கேம்பஸினுடைய ஏக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25.5 அப்படிங்கிற ஒரு ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் காலேஜஸ் சிட்டுவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஏரூர் ரோம் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே எது மாதிரி கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், 12 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது மட்டும் இல்லாமல் MS அண்ட் PhD ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் கூட இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. 280 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஓவரால் ஃப்ரம் ஈச் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கேம்பஸில் இருக்காங்க. கேம்பஸினுடைய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேம்பஸில் எல்லாமே மாடர்னாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஷியஸான கிளாஸ் ரூம்ஸ், செமினார் ஹால்ஸ், லெபார்ட்டரிஸ், ஹியூஜ் லைப்ரரி இருக்குது வித் டிஜிட்டல் OPAC, NPTEL அண்ட் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் தான் இங்கே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஆடிட்டோரியம், கேன்டீன், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஜிம்னாஷியம், மெஸ் அண்ட் காஃபெட்டேரியாஸ். இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட் கிளப் இருக்குது, ஃபிலிம் கிளப், கராத்தே கிளப், ட்ராமா கிளப், ரோட்ரி கிளப். இது மட்டும் இல்லாமல் நிறைய லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், டெக்னிக்கல் அண்ட் வேரியஸ் கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் செல் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து எது மாதிரியான ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து இங்கே ஜாப் பிளேஸ்மெண்ட்காக கேம்பஸ் இன்டர்வியூஸ் வருவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ரெக்வயர்டர்ஸ் எல்லாமே பெஸ்ட் ரெக்வயர்டர்ஸை தான் உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ சேலரியும் வந்து உங்களுக்கு நிறைய பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். வெளியே போய் ஜாப் தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் காலேஜ் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சாஸ்திரா யூனிவர்சிட்டி இன் தஞ்சாவூர். இது 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு பை UGC. சாஸ்திரா யூனிவர்சிட்டி இதனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சண்முகா ஆர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. இது வந்து ப்ரைவேட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் யூனிவர்சிட்டி அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இதை வந்து இவங்க சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் இவங்க லேட்டஸ்ட்டாக சாஸ்திரா யூனிவர்சிட்டி அப்படின்னு மாற்றிருக்காங்க. கேம்பஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது திருமலை சமுத்திரம் இன் தஞ்சாவூர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த டவுனில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. கேம்பஸ் வந்து 168 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு 15 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், 14 இன்டகிரேட்டட் கோர்சஸ், 29 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், வேரியஸான PhD கோர்சஸ் கூட இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் பர்சியூ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மோர் தென் 700 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து ஈச் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. இப்போது எது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து கேம்பஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் லைப்ரரி, புக் ஸ்டோர், ஸ்பேஷியஸ் கிளாஸ் ரூம்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லெபார்ட்டரிஸ், செப்பரேட்டட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கேன்டீன், ATM ஃபெசிலிட்டிஸ், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் கோர்ட்ஸ், இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து காலேஜில் இருக்குது. அண்ட் ஃபெசிலிட்டி வைஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது பெஸ்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆக்டிவிட்டீஸ் எது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. லைக் டான்ஸ், மியூசிக், ட்ராமா, டிபேட்ஸ் அண்ட் ப்ளே, இது மாதிரி நிறைய கண்டக்ட்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்கும். லைக் எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம், பிளட் டொனேஷன், லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ்,
அண்ட் இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் கூட இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறையா இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் அண்ட் ஒர்க்கிங் ஆட்டிடியூட் இது எல்லாமே பற்றி உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட முடியும். டாப் கம்பெனிஸில் கண்டிப்பாக நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். சேலரியும் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போது இந்த காலேஜ் சாஸ்திரா யூனிவர்சிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்க காலேஜ் விஐடி யூனிவர்சிட்டி இன் வேலூர். இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வேலூர் தான். அஃபிலியேட்டட் டு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் அப்ரூவ்டு பை யூஜிசி. இப்போது கேம்பஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் 350 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் லொக்கேட் ஆகிருக்கு இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. 180 கிலோமீட்டர் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் 130 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சென்னை. இதுதான் வந்து இதனுடைய லொக்கேஷன். இப்போ கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 34 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அண்ட் 2 இன்டகிரேட்டட் கோர்சஸ், வேரியஸான பிஹெச்டி கோர்சஸ், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்ட் அண்ட் இது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இதுக்கு கீழே இது மாதிரியான நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனித்தனியான காலேஜ் ரிவ்யூஸ் வந்து அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எந்த கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ஹையாக பண்ணுவாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இது மாதிரி வேரியஸான டீட்டெயில்ஸ் நாங்கள் தனித்தனியான வீடியோஸாக ஈச் காலேஜுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இது வந்து நான் ஓவரால் வியூ தான் எல்லா காலேஜுக்குமே டாப் 20 காலேஜஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போது இந்த காலேஜ் விஐடி இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இங்கே வந்து லேக், கார்டன், வைட் ரோட்ஸ், எலக்ட்ரிசிட்டி சப்ளை, பேக்கப் அண்ட் வாட்டர் சப்ளை இது மாதிரி நிறையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட இங்கே இருக்குது. லைக் ஸ்டேஷ்னரி, ஜென்ரல் ஸ்டோர், மொபைல் ஷாப்ஸ், டெய்லி குட்ஸ் இது மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெல்ஃபேர் தரக்கூடிய அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாம் கேம்பஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டடி பர்பஸ்க்காக கம்ப்யூட்டர் லேப்ஸ், சயின்ஸ் லேப்ஸ், லைப்ரரி, ஒர்க் ஷாப்ஸ், கேன்டீன், ஜிம், ஸ்விம்மிங் பூல், ஃபுட்பால் கோர்ட், செப்ரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இது மாதிரி கூட நிறையா வந்து இவங்க ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது செய்யக்கூடிய வகையில், வெல்ஃபேர் தரக்கூடிய வகையில் அண்ட் இங்கே வந்து கேம்பஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இது ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கூட தான். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த காலேஜ் பற்றியாச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க காலேஜ் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் சென்னை. இது வந்து 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் வந்து குரோம்பேட் இன் சென்னை இங்கே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் டு இன்ட்ரடியூஸ் ஏவியோனிக்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன் போஸ்ட் கிராஜுவேட். இங்கே எது மாதிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், 8 போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் வேரியஸான இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் கூட இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் இன்ஜினியரிங்கில் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ்னு இவங்க தான் வேரியஸான டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டும் வந்து இந்த காலேஜில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஃபேக்கல்ட்டி அப்படின்னு பார்த்தாலும் ஓவரால் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து 190 அபோவ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாமே வந்து வெல் எக்விப்டு லேப்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், ஆடிட்டோரியம், ஜெராக்ஸ் சென்டர், லாண்ட்ரி சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் ஹால்ஸ், ஏடிஎம், ஸ்டேஷ்னரி இது மாதிரி வேரியஸான ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதனால் இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க காலேஜ் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சென்னை. இது வந்து 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ. இது வந்து உங்களுக்கு 250 ஏக்கர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு இன் ஓல்டு மகாபலிபுரம் ரோட் அண்ட் கலவாக்கம் பஞ்சாயத் இன் சென்னை, தமிழ்நாடு. இதனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே எத்தனை ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு 8 யூஜி ப்ரோக்ராம்ஸ், 11 பிஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஃபீல்ட் அண்ட் மாஸ்டர் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க.
ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 2400 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், 450 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், 100 டாக்டரல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 250 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து ஈச் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தோம்னாலும் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் சென்டர் வித் இன்டர்நெட் அண்ட் சென்ட்ரல் லைப்ரரி, வெல் ஸ்டாக்டு லைப்ரரி, seminar halls and auditorium, well equipped laboratories and workshops, indoor stadium, gymnasium, transportation. இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ் கூட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ், பாஸ்கெட், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன். ஸோ இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்ஜி காலேஜ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ. இப்போது காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கேம்பஸ் வந்து அவினாஷி ரோட் அட் பீலமேடு இன் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர், தமிழ்நாடு. இங்கே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஓவரால் 45 acres ஆஃப் லேண்ட், 8 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ வந்து இங்கே எது மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது, எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 24 யூஜி ப்ரோக்ராம்ஸ், 44 பிஜி ப்ரோக்ராம்ஸ், 3 எம்ஃபில் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எம்எஸ் அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லா டிசிப்ளின்ஸ்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் கோர்சஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் 18 ப்ரோக்ராம்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணது வந்து என்பிஏஆல் அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு 8518 வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. மோர் தென் அத்தனை பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் 750 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கூட இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஷியஸான கிளாஸ் ரூம்ஸ், லெபார்ட்டரிஸ், கம்ப்யூட்டர் சென்டர், சென்ட்ரல் லைப்ரரி, செமினார் ஹால், கஃபெட்டேரியா, ஜிம்னாசியம், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்குது. லைக் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், லிட்ரரி, டெக்னிக்கல், அலுமினி. பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக், குரூப் டிஸ்கஷன், மாக் இன்டர்வியூஸ், இன்டர்ன்ஷிப், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமே வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட்க்கும் வந்து பெஸ்ட்டான காலேஜ் சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் காலேஜ் அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் யூனிவர்சிட்டி இன் கோயம்புத்தூர். இது வந்து 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ், அப்ரூவ்டு பை யூஜிசி. நம்ம வந்து இப்போ கோர்ஸ் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஜி கோர்சஸ் வந்து 12, 28 பிஜி கோர்சஸ், பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி வேரியஸான டிபார்ட்மெண்ட்ஸில் இவங்க ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல லொக்கேட் ஆகிருக்கு. ஓவரால் வந்து 400 acres ஆஃப் லேண்டில் இந்த காலேஜ் வந்து அமையப்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து 750 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இது வந்து பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியும். இங்கே வந்து காலேஜுலேயே வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ப்ளே கிரவுண்ட் அண்ட் சென்ட்ரல் லைப்ரரி இதெல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இந்த காலேஜில் எந்த குறையும் இருக்காது. அண்ட் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்லேயும் வந்து சிஐஆர் கோஆப்ரேட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனால் இங்கே அமிர்தா யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் நிறைய கேம்பஸ் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், ஜாப் ட்ரைனிங், ஜாப் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து குட் ட்ராக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. 90% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காருண்யா யூனிவர்சிட்டி. இது வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து அஃபிலியேட்டட் டு டீம்ட் யூனிவர்சிட்டி. இது அப்ரூவ்டு பை யூஜிசி 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேம்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 700 acres அமையப்பெற்றிருக்கு இன் காருண்யா நகர் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 யூஜி ப்ரோக்ராம்ஸ், 21 பிஜி ப்ரோக்ராம்ஸ், 2 பிஜி டிப்ளமா கோர்சஸ் அண்ட் வந்து எம்பிஏ, எம்சிஏ, எம்ஏ, எல்எல்எம், எம்எஸ்சி எல்லாமே வந்து இவங்க இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டட் கோர்சஸ், ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்குது. ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2,100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜியில் இருக்காங்க. 700 மோர் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் கூட இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் எல்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கும். என்எஸ்எஸ், ஒய்ஆர்சின்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ், கிளப்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் செல் வந்து அவைலபிளாக இருக்குது. சிஐசி வந்து இங்கே இருக்குது, சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன். இது வந்து 2001 இந்த யூனிவர்சிட்டியால் அப்ரூவ் பண்ணப்பட்டு ரன் பண்ணப்பட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் அண்ட் நிறைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்.
அதனால் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நிறைய டாப் கம்பெனிஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் காலேஜ் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வந்து மெட்ராஸ் சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். டோட்டலாக 9 யூஜி ப்ரோக்ராம்ஸ் 9 பிஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து சர்தார் பட்டேல் ரோட் இன் கிண்டி சென்னை, மெயின் கேம்பஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அங்கே தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து 100 ஹெக்டார்ஸில் வந்து இவங்க மெயின் கேம்பஸ் வந்து பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து நல்ல ஹைடெக்டு லேப் எல்லாமே வந்து இருக்குது. லைப்ரரி, ஒர்க் ஷாப், கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் அண்ட் வென்டிலேட்டட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தாலும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் மற்ற காலேஜஸ் மாதிரி இவங்களும் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் செல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தராங்க. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மூலயமா ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் காலேஜ் வந்து CSIR CECRI இன் சிவகங்கை. இது வந்து காரைக்குடியில் இருக்குது. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்ட் பை CSIR. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இங்கே வந்து ஆஃபர் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து ஒன்று தான், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த காலேஜ் ரொம்ப பெஸ்ட்டான காலேஜ். அதனால் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலரான கோர்ஸ். நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு கரியர் இருக்கும், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்களுக்கு கேம்பஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது SRM யூனிவர்சிட்டி. இது வந்து சென்னையில் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் காலேஜ் அப்ரூவ்டு பை UGC. இந்த கேம்பஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, SRM யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து நிறையா கண்ட்ரீஸில் ஸ்டேட்ஸில் வேரியஸான கேம்பஸாக வந்து இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 3 கேம்பஸ் தான் சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வந்து ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 39 UG கோர்சஸ், 2 இன்டகிரேட்டட் கோர்சஸ், 60 PG கோர்சஸ் இருக்குது. அண்ட் எந்தெந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங், மெடிக்கல் சயின்ஸ், லா, அலைடு சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ். இது மட்டும் இல்லாமல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது. காலேஜ் ஆஃப் ஃபார்மசி SRM யூனிவர்சிட்டியில் இருக்குது. நிறைய டாக்டரல் கோர்சஸ் இன் ஃபார்மசி ஃபீல்ட் கூட இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. எது மாதிரியான கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் நான் தனியாக SRM காலேஜ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய டீட்டெயில்ஸ் கூட நாங்கள் அதில் சொல்லியிருப்போம். ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். SRM யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் பிளேஸ்மெண்ட் பற்றின எந்த ஒரு கவலையுமே வந்து உங்களுக்கு இருக்க வேணாம். SRM யூனிவர்சிட்டி பெஸ்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஸ்ரீபெரும்புதூரில் லொக்கேட்டாக இருக்குது. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 10 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அண்ட் 10 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் தான் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தோம்னாலும் நல்ல கிளாஸ் ரூம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். அண்ட் இங்கே ஜிம்னாசியம், ஸ்விம்மிங் பூல், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டர் சென்டர், கேன்டீன், கஃபட்டேரியா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் வந்து நல்லாவே இவங்க நல்ல ட்ராக் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பாரத் யூனிவர்சிட்டி சென்னை. இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் 1984, அஃபிலியேட்டட் டு UGC. இப்போ வந்து இந்த கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரஹாரம் ரோட், சேலையூர் இன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. 350 ஏக்கர்ஸில் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. 46 பேச்சுலர் டிகிரி, 102 மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ், ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், MS, MPhil, PhD கோர்சஸ், இது மாதிரி இன்ஜினியரிங், சயின்ஸ், மெடிக்கல், ஹியூமானிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜி டிசிப்ளின்ஸில் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பெஸ்ட்டான காலேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, இங்கே வந்து வேஸ்ட் அண்ட் ராக்டு லைப்ரரி வந்து இருக்குது. ஹைஜீனிக்கான கேன்டீன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், வெல் எக்யூப்டு லெபார்ட்டரிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன் கோயம்புத்தூர். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட் ஆகிருக்கு. கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 13 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், 11 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், 5 டாக்டரல் டிகிரி கோர்சஸ் வந்து டெக்னாலஜி, இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்க்கு வந்து ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமாக இவங்க வந்து போத் 2 ஃபார்மேட்லேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபெசிலிட்டிஸ் வைஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தாலும் இது வந்து பெஸ்ட் காலேஜ் அண்ட் நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சேலம்.
இது வந்து அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ. இங்கே கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஓமலூர் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. இங்கே தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. எத்தனை ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6 அண்டர் கிராஜுவேட் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ், 4 அண்டர் கிராஜுவேட் பார்ட் டைம் ப்ரோக்ராம்ஸ், 5 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், 2 எம்எஸ் ப்ரோக்ராம்ஸ், 5 டாக்டரல் டிகிரி கோர்சஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி வேரியஸான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்பிஏ நேஷ்னல் போர்ட் ஆஃப் எஜுகேஷனால் அக்ரெடிட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு 947 வந்து சீட்ஸ் வந்து எல்லா காலேஜஸ்க்கும் எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் ஈச் இயர் வந்து அட்மிஷன்ஸ் வந்து காலேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் காலேஜில் வந்து உங்களுக்கு 150 மோர் தென் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஈச் டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்காங்க. இப்போ வந்து இந்த காலேஜினுடைய கெப்பாசிட்டி வந்து நல்ல கெப்பாசிட்டி, நல்ல ஏரியா வந்து இருக்குது. பிளானட்டேரியம்ஸ், வேஸ்ட் லைப்ரரி கன்வீனியன்ஸ் வந்து இருக்குது. பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், கேன்டீன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ், கிளப் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸ் அண்ட் மியூசிக், ஃபெஸ்டிவல், ஹாபி ஆக்டிவிட்டீஸ், என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸ், லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் செல் இருக்குது. ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் 20 காலேஜ் வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இன் சென்னை. இது வந்து 2000 இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் ஹைவே, பெங்களூர் ஹைவே அட் பொன்னாமலை இன் சென்னை. இங்கே தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. 7 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் கொடுக்குறாங்க. அண்ட் 2 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டின்னு பார்த்தோம்னா 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஈச் டிபார்ட்மெண்ட்லேயும். அண்ட் 130 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஈச் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் எனேபிள்டு கேம்பஸ், செமினார் ஹால்ஸ் வந்து இருக்குது. 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டியோட இவங்க ஆடிட்டோரியம், செமினார் ஹால்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் இவங்க அமைச்சிருக்காங்க. இங்கே பிளேஸ்மெண்ட் செல் கூட இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் அண்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபீஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இப்போது நம்ம ட்ரஸ்ட் மூலிமா, விவேகம் எஜுகேஷ்னல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா வந்து நாங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க. இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான். உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கேட்காம நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எதுனாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபீ ஸ்ட்ரக்சர் வைஸ் அண்ட் எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், இது மாதிரி வேரியஸான ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் கூட நாங்கள் உங்களுக்கு தரோம். இதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.